நான் கடன் குடுத்துருக்கேங்க. எனக்கு திருப்பி தரமாட்டேன்றாங்க. சிலர்கிட்ட பணம் இருக்கு. ஆனா தரமாட்டேன்றாங்க. இன்னைக்கு நீங்களே நெலைம பார்க்குறீங்க. உங்ககிட்ட வாங்குன கடன் தாங்க கரெக்ட் தாங்க. நான் திருப்பி குடுக்குற நெலைமை இல்லையே! அப்படின்னு அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க. இந்த மாரி இருக்கு அப்படின்னாலே, நீங்க என்ன இப்ப நீங்க என்ன செஞ்சால், நீங்க குடுத்த கடன் வந்து திரும்பி உங்களுக்கு கிட்ட திருப்பி வரது என்ன செஞ்சா, நமக்கு அந்த கடன் திரும்பி கிடைக்கும். அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. சரிங்களா? சில நேரங்கள்ல நீங்க கையில கொஞ்சம் பொட்டுக்கல்ல வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா, மயில் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்ரும். சில இடங்கள்ல. சில இடத்துல நீங்க பொட்டுக்கல்ல வச்சீங்கன்னா, மயில் வந்து கொத்தி சாப்பிடும். சரி மயிலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. அப்பா முருகா, எனக்கு வந்து இவங்க அவங்களோட அவசரத்துக்காக நான் உதவுறதுக்காக ஏதோ பணம் குடுத்தேன். எனக்கு இப்ப தேவைப்படுது. அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் கிடைச்சு, எனக்கு வந்து முழுமையா அவங்க கடன அடைக்கட்டும்னு சொல்லி மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. நான் கடன் குடுத்துருக்கேங்க. எனக்கு திருப்பி தரமாட்டேன்றாங்க. சிலர்கிட்ட பணம் இருக்கு. ஆனா தரமாட்டேன்றாங்க. இன்னைக்கு நீங்களே நெலைம பார்க்குறீங்க. உங்ககிட்ட வாங்குன கடன் தாங்க கரெக்ட் தாங்க. நான் திருப்பி குடுக்குற நெலைமை இல்லையே! அப்படின்னு அவங்க உங்ககிட்ட சொல்றாங்க. இந்த மாரி இருக்கு அப்படின்னாலே, நீங்க என்ன செய்யணும்? அதாவது கடன் அடைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். வாங்குன கடன் திருப்பி குடுக்குறதுக்கு ஒரு பதிவு இருக்கு. அதுபடி அவங்க செஞ்சாங்கன்னா, அவங்களோட கடன் திருப்பி உங்ககிட்ட குடுப்பாங்க. இப்ப நீங்க என்ன செஞ்சால், நீங்க குடுத்த கடன் வந்து திரும்பி உங்களுக்கு கிட்ட திருப்பி வரது என்ன செஞ்சா, நமக்கு அந்த கடன் திரும்பி கிடைக்கும். அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. சரிங்களா? நீங்க கோயம்புத்தூர் பக்கம், திருச்சி பக்கம், இல்ல உங்க ஏரியால உங்க ஊர் பக்கமா மயில் நெறைய உங்களால பார்க்க முடியும் அப்படின்னா, அந்த மயிலுக்கு என்ன பண்ணுங்க, பொட்டுக்கடலை குடுங்க. சில நேரங்கள்ல நீங்க கையில கொஞ்சம் பொட்டுக்கல்ல வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா, மயில் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்ரும். சில இடங்கள்ல. சில இடத்துல நீங்க பொட்டுக்கல்ல வச்சீங்கன்னா, மயில் வந்து கொத்தி சாப்பிடும். சரி மயிலுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? அதுதான் பரிகாரமே. உங்களால முடிஞ்சா நேரா மயில பார்க்க முடியும். மயிலுக்கு உங்களால பொட்டுக்கடல குடுக்க முடியும்னா குடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ணுங்க, மயில் இறகு கடையில கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில இங்க கிடைக்கும். ஒரே ஒரு மயில் இறக வாங்கிக்கோங்க. ஒரு மயில் இறக வாங்கிக்கிட்டு, நீங்க யார்கிட்டருந்து உங்களுக்கு பணம் வரணுமோ, சரிங்களா? அவங்களோட பேர் எழுதிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு குடுக்கணுமோ, அந்த அமௌண்ட்ட எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு அந்த மயில் இறகு பாருங்க, அதுக்கு சந்தனம், குங்குமம் வைங்க. இப்ப மயிலுக்கே சந்தனம், குங்குமம் வைக்குமானா, அது முடியாது. மயில போய் பிடிக்க முடியாது, தொட முடியாது. சப்போஸ் என்னால சிட்டிக்குள்ள இருக்க மயில்லாம் பார்க்க முடியலனாலும் பரவால்ல. எல்லாருமே செய்ய வேண்டியது. மயில் இறக எடுத்துட்டு, நீங்க கடையில வாங்குனாலும் சரி, இல்ல கீழ இருந்து எடுத்தாலும் சரி, நல்லா கிளீனா தொடச்சிருங்க. தொடச்சுட்டு என்ன பண்ணுங்க, இந்த கல் உப்பு இருக்கு பார்த்தீங்களா? கல் உப்பு கொஞ்சம் தண்ணீல கலந்து, இந்த மயில் இறகுக்கு முன்னாடி வச்சுட்டு, அத சுத்தி போடுவாங்க. நம்ம நார்மலா சுத்தி போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி அந்த மயில் இறகுக்கு சுத்தி போட்டுட்டு, அந்த தண்ணிய கீழ கொட்டிடுங்க. அந்த உப்பு தண்ணிய கீழ கொட்டிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மயில் இறக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிங்க. அது ஏங்க மயில் இறக வந்து எதுக்குங்க சுத்தி போடணும்? மயில் இறகு வந்து அவ்ளோ நல்ல ஒரு சூப்பரான விஷயங்க. மயில் இறகு வீட்லருந்து நல்ல எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. இப்ப அந்த மயில் இறகு கீழ எடுத்திருந்தாலும் சரி, இல்ல கடையில வாங்கியிருந்தாலும் சரி, யார் யார் கைப்பட்டுச்சு, என்ன பட்டுச்சுன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்ப சில கீழ இருந்துச்சுன்னா, யாரோ கால் கூட மிதிச்சுட்டு போயிருக்கலாம். இல்ல மிதிச்சு யாரோ கால் மிதிச்ச இடத்து மேல அந்த மயில் இறகு இருக்கலாம். இந்த மாரிலாம் இருக்கும்போது, அதோட எனர்ஜி மேபி ரிசீவ் ஆயிருக்கலாம். அதனால உப்பு தண்ணிய வச்சு அந்த மயில் இறக சுத்தம் பண்ணிட்டு, கிளென்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த மயில் இறக என்ன பண்ணுங்க, சந்தன குங்குமம் வச்சுட்டு, ஒரு பேப்பர்ல நீங்க எழுதி வச்சுட்டீங்களா? இவ்வளோ இந்த இந்த பெர்சன் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு திருப்பி தரணும்னு எழுதி வச்சுட்டீங்களா? அதுக்கும் சந்தன குங்குமம் வச்சுருங்க. அந்த பேப்பர்லயும் குட்டி குட்டியா 4 கார்னர்ல வச்சுட்டு, இந்த மயில் இறக முருகர் படம், முருகர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. முருகர் சிலை இருந்தாலும் ஓகே தான். முருகர் சிலைக்கு வச்சுக்கிட்டு, இந்த பேப்பர் மேல அந்த மயில் இறக வச்சுருங்க. வச்சுட்டு, அத லைட்டா மடிக்க முடிஞ்சா மடிச்சுட்டு, முருகர் சிலையா இருந்தாலும் பரவால்ல, முருகர் ஃபோட்டோ இருந்தாலும் வச்சுட்டு, மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டா, செவ்வாய்க்கிழமை காலையில செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில 6 டூ 7க்குள்ள இந்த பரிகாரம் செய்ய ஆரம்பிங்க. நீங்க வழக்கம் போல ஊதுபத்தி ஏத்தி வைக்கிறது, விளக்கு ஏத்தி வைக்கிறது எல்லாமே ஏத்தி வைங்க. இதெல்லாம் செய்யணும். பூ வாங்கி போடுங்க முருகர் ஃபோட்டோக்கு. போட்டுட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. அப்பா முருகா, எனக்கு வந்து இவங்க அவங்களோட அவசரத்துக்காக நான் உதவுறதுக்காக ஏதோ பணம் குடுத்தேன். எனக்கு இப்ப தேவைப்படுது. அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் கிடைச்சு, எனக்கு வந்து முழுமையா அவங்க கடன அடைக்கட்டும்னு சொல்லி மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. யார் உங்களுக்கு அமௌண்ட் குடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட் குடுக்கணும்ன்றத தெளிவா நீங்க அதில எழுதி வச்சு முருகர்ட்ட சொல்லுங்க. "அப்பா முருகா இந்த மாரி செய்யுங்க. எனக்கு வாங்கி குடுங்கப்பான்னு" சொல்லுங்க. இத தினமும் செஞ்சுக்கிட்டே இருங்க. தினமும் காலையில அந்தந்த ஹோரையில காலையில 6 டூ 7 மணிக்குள்ள நீங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து தினமுமே இத ப்ரே பண்ணி வேண்டுதல் செஞ்சுக்கிட்டே இருங்க. செய்ய யார் உங்களுக்கு பணம் குடுக்கணுமோ, ஒரு வேள அவங்ககிட்ட நெறைய பணம் இருந்தா அவங்களுக்கு குடுக்குற மனசு வந்துரும். சப்போஸ் அவங்களுக்கு பணம் இல்ல அப்டின்னாலும், அவங்களுக்கு பணம் வரவு வச்சு உங்களுக்கு குடுக்க வேண்டிய அமௌண்ட்ட உங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. எவ்வளோ நாள்லன்னு கேட்குறீங்களா? 48 நாள்ல உங்களுக்கு நிச்சயமாக பணம் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. சிலர் சொல்லியிருக்காங்க, 48 நாளுக்குள்ள முழு பணமும் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சிலருக்கு முழு பணமும் வந்துடலாம். சிலருக்கு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நிச்சயமா நீங்க குடுத்த கடன் உங்களுக்கு திரும்பி வந்து சேர்ந்துருங்க. சரிங்களா?
இந்த பிரார்த்தனை, இந்த பரிகாரம் செய்யுங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஓம் சரவண பவ மந்திரம் 9 தடவ சொல்லுங்க. எப்ப? முருகரிடம் ப்ரே பண்ணீங்களா? ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. எங்க உங்க பிரார்த்தனை அவருக்கு எனக்கு குடுக்க வேண்டிய கடன்லாம் திருப்பி எனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு, முடிச்ச பிறகு ஓம் சரவண பவ மந்திரம் சொல்லுங்க. அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் நிச்சயமாக நீங்க பாராயணம் பண்ணணும். கந்த சஷ்டி கவசம்லாம் பாராயணம் பண்ணணும். புக் எடுத்துக்கோங்க. புக்கு கடையில கிடைக்குது. புக்க வாங்கிக்கோங்க. பிளேயர்ல போட்டுக்கோங்க. போட்டு நீங்க அப்படியே கூட சேர்ந்து படிங்க. எனக்கு தெரியும். எனக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியும். அப்படியே படிங்க. இல்ல எனக்கு மனப்பாடமா தெரியும்னா அப்படியே நீங்க உணர்ந்து சொல்லுங்க. அதாவது 6லேருந்து 7க்குள்ள. என்னைக்கு? செவ்வாய்க்கிழமை காலையில ஆரம்பிக்கிறோம். தினமுமே கந்த சஷ்டி கவசம் படிங்க. ஓம் சரவண பவ மந்திரம் தினமுமே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, அந்த கடன அவங்க திருப்பி தரணுன்றீங்களோ, அத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இத செய்யுங்க. நிச்சயமா 48 நாளுக்குள்ள உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்துரும். சரிங்களா? இந்த பரிகாரம் பண்ணுங்க. நிச்சயமாக நமக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு வரணுங்க. நியாயமானது தானே! அது வரணும். வந்துரும். சந்தோஷமா ஜாலியா வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.